இன்றைய செயல்கள் அல்லது வழிகள் நாளை வெற்றிக்கான ஆசீர்வாதங்கள். அவர் திட்டங்களை முழுமையாக ஏற்றுக்கொள்வோம். இன்றைய செயல்கள் நாளைய வாழ்க்கைக்கான ஆசீர்வாதங்கள், வெற்றிக்கான பாதைகள். God has a greater plan. அவர் நமக்காக வைத்திருக்கிற திட்டங்கள் ஆசீர்வாதத்துக்கான திட்டங்கள். எனவே அவர் திட்டத்தை அவர் வழியில பின்பற்றுவோம். நம்மளுடைய திட்டங்களை திணிக்க கூடாது. நம்மளுடைய திட்டங்களை அவர் திட்டமாய் நினைத்துக் கொள்ளக்கூடாது. ஒரு பாப்பாவுக்கு திருமணம் ஆகல, திருமணம் தடைப்பட்டுட்டே போகுது. என்னன்னா வர அலைன்னு சொல்ல இந்த பாப்பா ஏதோ காரணம் சொல்லி வேண்டான்னு சொல்லுது. அப்ப அந்த பாப்பாட்ட கேட்கறாங்க, ஏமா எதுக்கு நீ வேண்டான்னு சொல்ற? அப்ப அது சொல்லுகிறது, இல்ல எனக்கு இப்படிப்பட்ட மாப்பிள்ளை வேணும், எனக்கு இந்த மாதிரி ஒரு பிசினஸ்ல இருக்கணும், இப்படிப்பட்ட குடும்பம் தப்பு இல்லை, எதிர்பார்ப்பு இருக்கலாம், ஆனால் அது என்னுடைய எதிர்பார்ப்பு. ஆனா ஆண்டவர் திட்டம் வைத்திருப்பார் அல்லவா? அப்ப இந்த அடுத்த வார்த்தை சொல்லுது அந்த பாப்பா, என்னன்னா இதுதான் ஆண்டவருடைய திட்டம், அந்த திட்டத்துக்காக நான் காத்திருக்கிறேன். எப்படி? இது ஒன்று ஐடியா வச்சுக்கிட்டு இந்த ஐடியாவை ஆண்டவர் திட்டம் என்று பாப்பா சொல்லுது. பிரியமானவர்களே, அந்த இடத்துல எனக்கு இந்த பிரச்சனை வருகிற பொழுது நான் உங்களுக்கு சொன்னது, ஆண்டவர் உனக்கு என்ன சொல்றாரோ உன் திட்டத்தை அவர் மேல ஃபோர்ஸ் பண்ணாத. உன் திட்டத்தை அவர் நமக்காக வச்சுக்க திட்டம் ஆசீர்வாதத்துக்கான திட்டம். எதிர்காலம் எப்படி இருக்கிறது எனக்கு தெரியாது, ஆனால் அவருக்கு தெரியும். என் நாள் என்றைக்கு என்று அவருக்கு தெரியும், என் அபிஷேகம் என்றைக்கு என்று அவருக்கு தெரியும். எனவே நம்ம திட்டத்தை ஃபோர்ஸ் பண்ணாத. நீ அவர் என்ன அனுப்புறாரோ அது எது பிடிச்சிருக்கிறத ஏற்றுக்கோ. அவர் உனக்கு அனுப்பி கொண்டுதான் இருக்கு, அலைன்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கு. ஆனால் இது நினைச்சது வர வரைக்கும் காத்திருக்கிறது. ஒருவேளை திருமணத்துக்கு தயாரிக்கிறவங்க இந்த காணொலி பாக்குறீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய திட்டத்தை ஆண்டவர்கிட்ட கொண்டு வராதீங்க. உங்களுடைய திட்டத்தை வச்சு ஜெபிங்க. ஆனால் இதுதான் ஆண்டவர் திட்டம் என்று உங்கள் திட்டத்தை வைத்து அது அவர் திட்டம் என்று நீங்க நினைத்துக் கொள்ளாதீங்க. நீங்க நினைக்கிறத விட அவர் உங்களுக்கு அனுப்புறது பிளஸிங்கா இருக்கும். ஏற்றுக்கொள்ளுங்கள் நண்பர்களே, வாழ்க்கை ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க. மேற்கோள் தரம் பாருங்க, மத்தேயு நற்செய்தி 16வது அதிகாரம் 23வது வார்த்தை. ஆண்டவர் திட்டத்துக்கு எதிராக போனா என்ன நடக்கும் பாருங்க. பேதுரு திருச்சபையினுடைய தலைவர், முதல் பாப்பரசன். நம்ம திருச்சபையினுடைய தூண்கள் 2 தூண், ஒன்று பவுலடிகளார், மற்றொன்று புனித பேதுரு. புனித பேதுருடைய வாழ்வில் என்ன நடந்துச்சு பாருங்க. மத்தேயு நற்செய்தி எடுங்க, 16வது அதிகாரம் எடுங்க, 23வது வார்த்தை. ஆனால் இயேசு பேதுருவை பார்த்து திரும்பி பார்த்து, என் கண்முன் இல்லாதே சாத்தானே. யாரை பார்த்து சொல்றார் கடவுள்? திருச்சபையினுடைய தலைவரை பார்த்து, பேதுரு நீரே பாறை, இந்த பாறையின் மேல் திருச்சபையை கட்டுவேன்னு சொல்லியிருக்கார். ஆனால் அந்த பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு சாத்தானே என்கிறார். என்ன நடந்துச்சு? ஏன் இந்த வார்த்தையை சொல்றாருன்னா அதுக்கு முன்னாடி வார்த்தைய 22வது இறை வார்த்தையை வாசிங்க, 16:22 வாசிங்க, அப்ப புரியும். பேதுரு அவரை தனியே அழைத்து கடிந்து கொண்டு, ஆண்டவரே இது வேண்டாம், இது உமக்கு நடக்கவே கூடாது. கடவுள் திட்டத்தை அறிவிக்கிறார், தன் பாடுகளை அறிவிக்கிறார். பேதுரு அவர் தனியா பேதுரு நினைச்சுக்கிட்டாரு, நம்ம அதை விட நல்லது நினைக்கலாம், ஆண்டவருக்கு இது இயேசுக்கு இதுதான் நல்லது, நம்ம இதை அவருக்கு சொல்லலாம் என்று ஒரு தனியா அழைத்து, ஆண்டவரே இது ஒன்று நடக்க கூடாது, இது வேண்டாம் என்ற உடனே இயேசு கோபம் வந்து அவரை கடிந்து கொள்ள, என் கண்முன் இல்லாத சாத்தானே, நீ எனக்கு தடையா இருக்கிறார், மனிதனுக்குரியவற்றை எண்ணுகிறாய். நண்பர்களே, கடவுளுக்குரியவற்றை என்ன? அந்த இறை வார்த்தை வாசிக்கிற கேளுங்க, 23வது வார்த்தை. என் கண்முன் இல்லாத சாத்தானே, நீ எனக்கு தடையா இருக்கிறாய். ஏன் தடையா இருந்தாரு பாருங்க, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகிறாய். முக்கியமா அந்த அலைன்ஸ் பார்க்கிறவங்க, மனிதருக்கு ஏற்றவை வச்சு எண்ணி அலைன்ஸ் பார்க்காதீங்க, அப்ப நீங்க நிறைவடைய மாட்டீங்க. அண்டர் நீங்க யாரை அனுப்புறீங்க, அப்ப அதை நான் ஏத்துக்கிறேன், அதை பாருங்க. அதுல சில குறை நிறைகள் இருந்தால் வெயிட் பண்ணி அதுக்கு ஒரு தக்க தருணத்துல உங்களுடைய வாழ்க்கை துறையை தேர்வு செய்யுங்க. அது போல அது வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க, புதிய ஜாப் போகணும்னு நினைக்கிறவங்க, அவர் என்ன தரான்னு பாருங்க, அதுல பெஸ்ட் ஒன்று செலக்ட் பண்ணுங்க. இப்படிலாம் இருந்தாதான் போவேன் அப்படி நினைக்காதீர்கள். அது அந்த இடம் உங்களுக்கு ஒவ்வாத இடமா இருக்கலாம், அங்க நீங்க ஷைன் பண்ண முடியாம போகலாம், அங்க நீங்க மகிழ்ச்சி இல்லாமல் போகலாம். எனவே அவர் அனுப்புவதை ஏற்றுக்கொள்ளுங்க. அதுதான் செய்தார் பேதுரு. அவர் நினைச்சதை இயேசு மேல புகுத்துகிறார். ஆனால் அவர் சொல்லுகிறார், ஆண்டவர் சித்தத்தை நிறைவேற்றவே நான் வந்தேன். doing the will of God. அவர் திட்டம் என்ன அப்படின்னு கேளுங்க. அப்படின்னா என்ன பண்ணணும் ஃபாதர்னா கேளுங்க, அப்பா உங்க திட்டம் என்ன கேளுங்க. தினதோறும் கேட்கணும், அப்பா இன்றைக்கு நான் உங்க திட்டப்படி நான் செய்யணும், ஆசீர்வாதம் கேளுங்க. அப்படி நீங்க செய்கிற பொழுது அது பிளெஸிங்கா தான் இருக்கும், இந்த வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். செய்து பாருங்க, ஒவ்வொரு அளவு திட்டத்தை கேளுங்க. ரெண்டாவது, திட்டம் கஷ்டமா இருக்கா, வெளிப்பாடு கேளுங்க. ஆண்டவர் திட்டத்தை நான் எப்படி புரிந்து கொள்வது? சக்தி கேளுங்க, ஆண்டவர் திட்டப்படி நான் வாழணும், ஆற்றலை கொடுங்க கேளுங்க, அவர் வெளிப்படுத்துவார், வெளிப்பாடு கிடைக்கும். சக்தியை கொடுங்க கேளுங்க, ஆற்றலை கொடுங்க கேளுங்க, அவர் அபிஷேகத்தை மேல பொழிவார், பிளஸிங்கா வாழ்க்கை இருக்கும். எனவே அதை விட்டுட்டு நம்மளுடைய ஒன்று ஐடியா வச்சுக்கிட்டு அதை போய் ஆண்டவர் மாதிரி
ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அதுக்காக ஜெபிக்கவே கூடாதா, கடவே கூடாதா? இருக்கலாம். அதுக்கு என்ன விடை தருகிறாரோ அதை ஏற்றுக்கொள்வதுதான் வாழ்க்கை. சொல்வது கேட்பது கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும். ஆனா நம்ம பிளஸிங் அங்குதான் அடங்கி இருக்கிறது. குறிப்பா இந்த அலைன்ஸ் பார்க்கிறவங்க, நம்ம நிறைய பிரச்சனைகள் கடந்த காலங்கள்லாம் கேட்டுக்கொண்டே இருக்கு. அலைன்ஸ் பார்க்கிறவங்க ஆண்டவர் என்ன அனுப்புறாரோ அதுதான் அவருடைய சித்தம் நினைச்சுக்கோங்க. அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு, கொஞ்சம் குறை நேரம் எல்லாம் இருக்கும், ஏற்றுக்கொண்டு அந்த வாழ்க்கையை தொடர பாருங்கள். அபிஷேகத்தை பார்ப்பீங்க. மீண்டும் சொல்றேன், அபிஷேகத்தை பார்ப்பீங்க. அப்பா நன்றி, வல்லவரை நன்றி, நல்லவரை நன்றி. உன் சிறுவை ஏற்றுக்கணும்னு சொல்லியிருக்கீங்களாப்பா, நன்றி அப்பா. முழுமையை ஏற்றுக்கொடுங்க, ஆசீர்வதிங்க. சிறுத்துக்கான ஆற்றலை கொடுங்க ஆண்டவர். உங்கள் வாழ்க்கையை வாழ்வதற்கான திராணியை கொடுங்க ஆண்டவர். இன்னும் அதிகமாக அறிந்து கொள்வதற்கான ஆற்றலை பிள்ளைகளுக்கு வெளிப்பாடு கொடுங்க. ஒவ்வொரு பிள்ளைக்கும் வெளிப்பாடு கொடுங்க. எங்களை ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் அனுப்புகிற ஒவ்வொரு கமெண்ட்டையும், ஒவ்வொரு ஜெப தேவைகளும் பார்த்து வைக்கிறேன் ஆண்டவர் பேரில். வல்லமையா வாழ்வீங்க, அபிஷேகமா இருப்பீங்க, ஆசீர்வாதங்கள் பார்ப்பீங்க. இயேசு கிறிஸ்துவின் பெயரால் கிருபையில வல்லமையில ஆசீர்வாதத்தோடு வாழ்வீங்க. ஒவ்வொரு நாளும் விடிய காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை அனுப்பி கொண்டிருக்கிற யூடியூப் ஜீசஸ் அது பிரேம் என்ற யூடியூப் சேனல் மூலமாக யாருக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. God bless you. Have a nice day.